ஜல்லிக்கட்டில் மாடுகளை துன்புறுத்துவதாக கூறி போட்டிகள் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டை அருகே விவசாயிகள் இறந்த தங்கள் ஜல்லிக்கட்டு மாட்டிற்கு கோவில் கட்டி வழிபட்டு வருகின்றனர். இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகள் துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டு அதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆனால் இது தவறான வாதம் என்றும் ஜல்லிக்கட்டு காளைகளை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்தே வளர்த்து வருவதாகவும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். தவறான புரிதலை தகர்த்து மீண்டும் ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என கூறி தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை அருகே காளைக்காக கட்டப்பட்டுள்ள கோயில் ஒன்று காளைகள் மீது விவசாயிகள் வைத்திருக்கும் பாசத்தை வெளிக்காட்டுவதாய் உள்ளது. புதுக்கோட்டையை அடுத்த வடசேரிப்பட்டியைச் சேர்ந்த மணி என்ற விவசாயி தான் ஆசையாய் வளர்த்த ஜல்லிக்கட்டு மாடு இறந்து போனதும் கடும் வேதனை அடைந்தார். இறந்த காளையை தனது தோட்டத்திலேயே புதைத்து அங்கேயே கோயில் கட்டி தினமும் வழிபட்டு வருகிறார். 10 வருஷ காலமாக எங்களுக்கு மழையும் இல்லை தண்ணியும் இல்லை. நாங்கள் இந்த மாட்டை புண்படுத்துகிறோம்னு உச்ச நீதிமன்றம் புண்படுத்துறங்கிற ஒரே காரணத்தினால இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணி வச்சிருக்கு. நாங்கள் புள்ளைய வளர்க்குறோம். புள்ளைய விட முன்ன பின்ன இருக்கும். அந்த புள்ளைய விட மேத்தரமாக அந்த மாட்டை வச்சு நாங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வளர்த்த மாடு திடீர்னு இறந்து போச்சு. 95 அடக்கம் பண்ணி 96 அதுக்கு கோயிலாக கட்டி கும்போஜம் பண்ணி அன்னையிலேருந்து இன்னைக்கு தேதி வரையும் அவசியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய தெய்வம். மாடுகளை எப்போதும் தங்கள் குழந்தைகளைப் போல் வளர்த்து வருவதாகவும் இன்று வரை தங்கள் குடும்ப உறுப்பினராக நடத்துவதாகவும் கூறுகின்றனர். மாடு துன்புறுத்துறோன்னு சொல்றாங்கல்ல, இந்த மாடு எங்களுக்கு புள்ள மாதிரி. நாங்கள் பிள்ளைக்கு முடியலைன்னா கூட ஓரிரு நாள் தள்ளி போட்டு தான் மெடிக்கல் போவோம், அதாவது ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனால் இந்த மாட்டுக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்த நிமிஷம் கால்நடை மருத்துவரை கொண்டுட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஆலோசனை பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் என்னன்னு எடுத்துருவோம். நாங்கள் அந்த மாடு 1995 அந்த மாடு செத்துச்சு. 96 கும்பாபிஷேகம் பண்ணி இந்நேரம் வரையிலும் நித்த பூசை நடக்கும். அணையா விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். நாளைக்கு பொங்க அதுக்கு இடையில எங்களுக்கு அந்த தடை நீக்கி கொடுத்ததெல்லாம் ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் பெரிய புண்ணியம். நீக்கணும்னு சொன்ன நிமிஷத்தில் மழை பெய்தா இல்லைன்னா அந்த மாநில இருக்காரு, மத்திய இருக்காரு, உச்ச நீதிமன்றம் எல்லாமே நீக்கிட்டோம்னு சொல்லுங்க. அன்னைக்கு மழை இல்லைன்னா நான் அப்பவே இந்த உயிரை இழந்துடுறேன். காளைகள் மீது விவசாயிகள் கொண்டுள்ள பாசத்திற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது இந்த கோயில் என்றால் அது மிக இல்லை. ஜல்லிக்கட்டு போட்டி தடை பெற்றதால் விவசாயம் பொய்த்து மழை பெய்யவில்லை என்றும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தினால் மட்டுமே மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. உடனடியாக மத்திய அரசு தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து ஷேக் அப்துல்லா, நியூஸ் 18 தமிழ்நாடு.